பெண்கள் ஞாயிறு சிறப்பு தொழுகையில் ஆண்டவரை தொழுதிட வந்திருக்கும் அனைவருக்கும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருநாமத்தில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடவுளை தொழுவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழந்தாள் படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். தமது சாயலாய் ஏற்றத்தாழ்வின்றி அனைவரையும் படைத்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துகிற ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளை பெண்கள் ஞாயிறாக ஆசரித்து சிறப்பிக்க தந்த நல்ல கிருபைகளுக்காக உம்மை போற்றுகிறோம். ஆராதனையில் பங்கெடுக்கிற அனைத்து உள்ளங்களையும் உம்முடைய பிரசன்னத்தால் தெய்வீக மகிழ்ச்சியால் நிரப்பி அருளும். பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க எங்களையே அர்ப்பணிக்க அருள் தாரும். உம் திருவார்த்தையால் தூய்மை பெறவும் ஆற்றல் கொள்ளவும் வழி நடத்தும். கல்வாரி நாயகராம் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக கீர்த்தனை பாடலிலே 420வது பாடல், வா வா நேசா மலர் சுவிசேஷத்தின் மதுதனை உண்டிடவே. 420வது கீர்த்தனை பாடல். சுவிசேஷத்தின் மதுதனை உண்டிடவே, மாவானேசமல சுவிசேஷத்தின் மதுதனை உண்டிடவே, தேவாமிர்தமாம் ஜீவனை கண்டிட சாவாமிர்தமாம் சாமியை அண்டிட, தேவாமிர்தமாம் ஜீவனை கண்டிட சாவாமிர்தமாம் சாமியை அண்டிட,
சுவிசேஷத்தின் மதுதனையுண்டிடவே ஜீவ போஜனம் ஜீவநீரதும் தினமும் சுரந்திடவே தினமும் பார்த்திட தினமும் கேட்டிட சிந்தை வரும் திடமே பாவமனைத்தையும் பாடுடன் அளித்திடுமோவா மகிழ்ச்சியை உளமதில் அளித்திடும் பாவமனைத்தையும் பாடுடன் அளித்திடும் ஓவா மகிழ்ச்சியை உளமதில் அளித்திடும் ஆவானே சாமல சுவிசேஷத்தின் மதுதனை உண்டிடவே ஏசு நாமமதெங்கெங்கும் உலகுமோ இன்பமழை திடுதே இனிய மறையது திடமே தேடிடில் இருதயம் விழித்திடுதே பேசிடும் பெயெல்லாம் பெயர்ந்திட ஓடிடும் வீசிடும் ஒளியது வீருடன் நீட்டிடும் பேசிடும் பெயெல்லாம் பெயர்ந்திட ஓடிடும் வீசிடும் ஒளியது வீருடன் நீட்டிடும் ஆவானே சாமலர் சுவிசேஷத்தின் மதுதனை உண்டிடவே ஆவானே சாமலர் சுவிசேஷத்தின் மதுதனை உண்டிடவே. இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். இந்நாளுக்குரிய வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்திக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை. 1ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை. கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாசனாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல்மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் தமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகையால் தம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட இந்நாளுக்குரிய வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சதா காலமும் மகிமை உண்டாவதாக.
ஆண்டவருடைய அருள் வார்த்தைகளை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என்கிற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். ஆஹா
ஆதியிலே மனுஷரை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்த தேவாதி தேவனின் திருப்பெயரில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் என்ற எல்லா நிலைகளிலும் பெண்களின் ஆதாரம் அழகுதான். பிரபஞ்சத்தின் மொத்த துகள் அவள்தான் மகள். வாழ்க்கையில் கரை சேர்க்க வரும் துணைவி அவள் மனைவி. இறைவன் அனுப்பி வைத்தான் தன்னை, அவள்தான் அன்னை. துறவிகள் கூட கையெடுத்து வணங்கும் ஒரே ஜீவன் பெண்கள். எனவே பெண்கள் தினத்தை கொண்டாடுவதை விட பெண்களை கொண்டாடுங்கள் என்று கூறி அனைத்து மகளிருக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேத வசனம் கூறுகிறது. என்றாலும் இன்று பல குடும்பங்களில் கணவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். நான் தனியாக என்னுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி வளர்க்க முடியும், நான் தனியாக எவ்வாறு ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராடுகிறது என்று பல குழப்பங்களின் மத்தியில், போராட்டங்களின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தீமோத்தேயுவின் தாயாகி ஐனிக்கேயால் ஒரு சிறந்த பாடமாக இருக்கிறார். இந்த தாய் ஐனிக்கேயாலை குறித்து நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். விசுவாசத்தின் வேறாகிய தாய் ஐனிக்கேயால் என்ற தலைப்பில் நாம் இன்று தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி நாம் பாடமாக படிக்க கேட்ட 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொன்ன இயேசுவே, இந்த நாளிலும் விசுவாசத்தை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு இருதயத்திற்குள்ளாகவும் உம்முடைய விசுவாசம் பற்றி எரியட்டும் ஆண்டவரே. விசுவாசம் அனல் கொள்ளட்டும் தகப்பனே. விசுவாசத்தில் யார் யாரெல்லாம் துவண்டு போய் விசுவாச வாழ்வில் குன்றி இருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும் இன்று நீங்கள் அனல் மூட்டி எரிய பண்ண வேணுமாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு கிருபை தாங்க. நம்முடைய விசுவாச வார்த்தைகளை என்றென்றும் எங்களுடைய வாழ்க்கையில் அறிக்கை பண்ணி வாழ்வை ஜெயிப்பதற்கு நீங்கள் கிருபை தர வேணுமாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்தில், அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள் இருந்தது. அந்த விசுவாசம் அதற்கு பிறகு ஐனிக்கேயாளுக்குள் இருந்தது. அது நிலைத்திருக்கிற ஒரு விசுவாசமாக இருந்தது. அதே போல் அந்த விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுலடியார் கூறுகிறார். இந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 4வது வசனம் கூறுகிறது. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசம். இந்த விசுவாசம் மாயமற்றதாக இருந்தது. தீமோத்தேயுவின் மாயமற்ற விசுவாசத்தை பவுலடியார் நினைவு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். மட்டுமல்லாது அதற்காக பவுலடியார் தேவனை ஸ்தோத்தரிக்கிறார் என்றும் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தீமோத்தேயுவின் தாய் ஐனிக்கேயாளின் விசுவாசம் நிலைத்திருந்தது. அந்த ஐனிக்கேயாளில் இருந்த விசுவாசம் எப்படி காணப்பட்டது, அது எப்படிப்பட்டதா இருந்தது என்று ஐனிக்கேயாளின் விசுவாசம் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன என்பதை குறித்து நாம் சுருக்கமாக தியானிக்கலாம். முதலாவதாக வாழுகின்ற விசுவாசம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் தாய் ஐனிக்கேயாளுக்குள் விசுவாசம் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஐனிக்கேயாளின் விசுவாசம் அவளுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. தீமோத்தேயு தன்னுடைய தாயாகி ஐனிக்கேயாளிடமிருந்து விசுவாசத்தை கற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். பரிசுத்த பவுலடியார் அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 14வது அதிகாரத்தில் தன்னுடைய முதலாவது நற்செய்தி பயணத்தை மேற்கொண்டார். அந்த முதலாவது நற்செய்தி பயணத்தின் போது லீஸ்திரா, தெர்பை என்ற பட்டணத்திற்கு சென்றார் என்று நாம் 14வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாவது நற்செய்தி பயணத்தின் போது தீமோத்தேயுவின் குடும்பத்தார் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் என்று வேத அறிஞர்கள் கூறுகிறார்கள். மறுபடியுமாக பவுலடியார் 2வது நற்செய்தி பயணத்திற்காக லீஸ்திரா பட்டணத்தை சென்றபோது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனத்தில் 2வது முறையாக அவர் தீமோத்தேயுவை சந்திக்கிறார். இங்கு நாம் வாசிக்கிறோம், தீமோத்தேயுவின் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ. அவருடைய தகப்பன் ஒரு கிரேக்கர், புறஜாதியார். அவர் கிறிஸ்துவை அறியாதவர். என்றாலும் பாருங்கள், தீமோத்தேயுவின் தாய்
விசுவாசம் உள்ளவளாய் இருந்தால் மட்டுமல்லாது தன்னுடைய மகனாகிய தீமோத்தேயுவை விசுவாசத்தில் வளர செய்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஐனிகேயாளுடைய வீட்டில் சாதகமான சூழ்நிலை இல்லை. கிறிஸ்துவை அறிந்த சிறந்த ஒரு கணவரும் இல்லை. இந்த கடினமான சூழலிலும் கூட தீமோத்தேயுவை அவள் விசுவாசத்தில் வளர்த்தெடுத்தாள் என்று நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14வது வசனத்தில், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதுமல்லாமல் என்று பவுலடியார் கூறுகிறார். அவர் தன் தாயினிடத்தில் விசுவாசத்தை கற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஐனிகேயாளின் விசுவாசம் நேர்மையானதாக இருந்தது, உண்மையானதாக இருந்தது, கலப்படமற்றதாக இருந்தது. அவளிடத்தில் போலியான விசுவாசம் காணப்படவில்லை. லோவிசால் பாட்டியும் ஐனிகேயாள் அம்மாவும் விசுவாச வேடம் அணியவில்லை. அவர்கள் தங்களுக்குள் விசுவாசம் இருப்பதை நாடகமாக நடித்தும் காட்டவில்லை, உண்மையாக வாழ்ந்து காட்டினார்கள். உண்மையான முகத்தை நாம் ஒருவரும் ஒரு காலம் மறக்க முடியாது. என்றாவது ஒரு நாள் நம்முடைய முகமூடி கலையும். ஐனிகேயாளின் விசுவாசத்தில் உயிர் இருந்தது. இன்று நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை வாழ்ந்து காட்டுகிறோமா? விசுவாசம் உள்ளவர்களாகிய நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது 2 வயது குழந்தை கூட முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும். விசுவாசம் உள்ளவர்களாகிய நாம் தேவனை துதித்து பாடும்போது சிறு குழந்தைகள் கூட தேவனை துதித்து பாடுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, எனக்கு 14 வயதாக இருக்கும்போது முகத்தில் வெள்ளை நிற தேமல் வந்தது. வகுப்பில் சென்ற போது வகுப்பு ஆசிரியர், ஐயோ, பெண் குழந்தைக்கு முகத்தில் தேமல் இருக்கிறது, நீ சென்று உடனடியாக மருத்துவரை அணுகு என்று சொன்னார்கள். நானும் ஏதோ பெரிய வியாதி என்று நினைத்து அம்மாவிடம் வந்து, அம்மா என்னுடைய முகத்தில் தேமல் இருக்கிறது, என்னை மருத்துவரிடம் கூட்டி செல்லுங்கள் என்று கூறினேன். எங்கள் அம்மா எதுவுமே சொல்லவில்லை. நம்ம வீட்டில் ஜெப எண்ணெய் இருக்கிறது என்று சொல்லி அதை எடுத்து கன்னத்தில் போட்டு விட்டார்கள். பாருங்கள், அன்றைக்கு என்னுடைய வீட்டில் எல்லா விதமான மருந்துகளுக்கும் வியாதிகளுக்கும் ஒரே மருந்து, சர்வ நிவாரணி என்று நான் கூறுவேன், ஜெப எண்ணெய். உண்மையிலே அந்த தேமல் காணாமல் போய்விட்டது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் இப்படிப்பட்ட விசுவாசத்தில் வளர்க்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யாக்கோபு அடிகளார் 2வது அதிகாரத்தில், யாக்கோபு 2வது அதிகாரத்தில் செயல்படாத விசுவாசம் அல்லது கிரியை இல்லாத விசுவாசத்தை குறித்து நாம் கூறுகிறார். விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன என்று அவர் கேட்கிறார். அந்த கிரியை இல்லாத விசுவாசம் ஒருவனை ரட்சிக்குமோ என்று யாக்கோபு அடிகளார் கேட்கிறார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, செயல்படாத விசுவாசம் செத்தது என்று 3 முறை அழுத்தம் திருத்தமாக யாக்கோபு நிருபத்தில் யாக்கோபு அடிகளார் கூறுகிறார். விசுவாசம் என்பது எழுதி காட்டுவது அல்ல, பேசி காட்டுவதும் அல்ல, நடித்து காட்டுவதும் அல்ல, அது வாழ்ந்து காட்டுவது. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய விசுவாசத்தின்படி நடப்போம், விசுவாச வார்த்தைகளை பேசுவோம், விசுவாச வார்த்தைகளை விதைப்போம். 2வதாக நாம் பார்க்கும்போது வளருகின்ற விசுவாசம். 1வது வாழுகின்ற விசுவாசம், 2வது வளருகின்ற விசுவாசம். விசுவாசம் நமக்குள் மட்டும் வாழ்ந்து மடிவதற்கு அல்ல, விசுவாசம் நம்முடைய தலைமுறைகளுக்கு அது கடத்தப்பட வேண்டும். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல பாட்டியாகிய லோவிசாலுக்குள் இருந்த விசுவாசம் தாயாகிய ஐனிகேயாளுக்குள் சென்றது. ஐனிகேயாளின் விசுவாசம் இன்றைக்கு தீமோத்தேயுவின் வாழ்வில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பவுலடியார் கூட அதை மிகவும் பெருமையாக கூறுகிறார். 3 தலைமுறைகளுக்கு இந்த விசுவாசம் கடத்தப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். பவுலடியார் தீமோத்தேயுவிடம் நீ விசுவாசத்தை போதனை செய்ய வேண்டும் என்கிறார். உனக்குள் இருக்கிற விசுவாசத்தை உனக்கு மட்டும் நீ வைத்து கொள்ளாது, உன்னை சார்ந்திருக்கிற மக்களுக்கு நீ அதை போதனை பண்ணு, அதை நீ பிரசங்கம் பண்ணு என்று அவர் கூறுகிறார். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் விசுவாசம் வளராவிட்டால் என்ன நடக்கும் என்று நாம் பார்க்கிறோம். 1வது வசனம் இப்படி கூறுகிறது, பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசம் குறையும் போது நாம் வஞ்சிக்கப்படுகிறோம். வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் நாம் செவி கொடுக்கிறோம், விசுவாசத்தை விட்டு விலகி போகிறோம் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அவலமான சூழ்நிலை வராமல் இருப்பதற்காக 3 முறை பவுலடியார் நம்முடைய தீமோத்தேயுவுக்கு அறிவுரை கூறுகிறார். 6வது வசனம் கூறுகிறது, நீ இவைகளை சகோதரருக்கு போதித்து வந்தால்.
11வது வசனம் கூறுகிறது, நீ இவைகளை கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. 13வது வசனம் கூறுகிறது, நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையா இரு என்று கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, விசுவாசம் வளர வேண்டும். இன்றும் விசுவாசம் அநேகருடைய வாழ்க்கையில் விழுந்து கிடக்கிறது. கிறிஸ்து கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 8வது வசனத்தில் கூறுகிறார், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று எழுதியிருக்கிறார். ஐயத்தோடு எழுதியிருக்கிறார். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் மறுபடியுமாக நாம் வாசிக்கிறோம், இன்றும் பல மக்கள் விசுவாசத்தை விட்டு விலகி சென்றிருக்கிறார்கள். எபிரேயர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் எபிரேயர் ஆக்கியோன் கூறுகிறார், சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் உங்களில் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். விசுவாசம் நம்முடைய இருதயத்தில் இல்லாவிட்டால் அது பொல்லாத இருதயம் என்று வேதம் கூறுகிறது. இன்றைக்கு இப்படிப்பட்ட பொல்லாத இருதயத்தில் எப்படி விசுவாசம் வளர முடியும்? எப்படி விசுவாசம் மற்றவர்களுக்கு அந்த விசுவாசம் கடந்து செல்லும் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு நீ விலகி இரு என்று பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு அறிவுரை கூறுகிறார். இப்படிப்பட்ட வீண் பேச்சுக்கள் அரிப்பிளவை அல்லது கேன்சர் நோய்க்கு ஒப்பாயிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த வீண் பேச்சுகள் விசுவாசத்தை விட்டு நம்மை விலக செய்துவிடும். விசுவாசம் நம்முடைய தலைமுறைகளுக்கு சந்ததிகளில் வளர வேண்டும், அது போதிக்கப்பட வேண்டும். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16வது 11வது 13வது வசனத்தில் இந்த பவுலடியார் மிகவும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். தீமோத்தேயுவினிடத்தில் நீ பிரயாசப்பட வேண்டும் என்று கூறுகிறார். தீமோத்தேயு நம்முடைய ஜனங்களில் விசுவாசிகளிடத்தில் வளர்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று கூறுகிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு தேவை என்று அவர்கள் கூறும்போது, அப்பா நான் இருக்கிறேன் அல்லவா, நான் வாங்கி தருகிறேன், அல்லது அம்மா நான் இருக்கிறேன், அம்மா மக்களை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறோமா? இல்லை என்றால் பரமபிதாவிடம் கேள் என்று நம்முடைய பிள்ளைகளை நாம் விசுவாசத்தில் வளர்க்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய பிள்ளைகளாக, விசுவாச சந்ததிகளாக, பரிசுத்தமுள்ள விசுவாச விதைகளாக, விசுவாச தலைமுறைகளாக வளர்க்க வேண்டியது பெற்றோரின் பொறுப்பு. ஆனால் இன்று பல பிள்ளைகள் பெற்றோரை எதிர்த்து பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இந்த உலகத்தில் வளர்வதற்காக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அல்லது கருவிதான் உங்களுடைய பெற்றோர். நீங்கள் பெற்றோரால் வளர்க்கப்பட வேண்டியவர்கள், நீங்கள் தானாக வளர வேண்டியவர்கள் அல்ல. யார் தண்ணீர் ஊற்றினாலும் வளர்கின்ற செடி கொடிகள் அல்ல நீங்கள் பெற்றோருடைய கரத்தில் அடங்கி இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய பெற்றோர் தங்களுடைய கரத்தில் தரப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நான் உன்னுடைய கரத்தில் தந்த பிள்ளைகளை நீ எப்படி வளர்த்திருக்கிறாய் என்று நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தர் பெற்றோரிடம் கணக்கு கேட்பார். எனவே அருமையான பிள்ளைகளை, பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் நடத்துகின்ற விசுவாச வழியில் நீங்கள் நடக்க அழைக்கப்படுகிறீர்கள். விசுவாசம் வளர வேண்டும். விசுவாசம் நம்முடைய தலைமுறைகளுக்கு கடத்தப்பட வேண்டும். 3வதாக நாம் பார்க்கும்போது வாழ வைக்கும் விசுவாசம். தன் தாயினிடத்தில் தீமோத்தேயு கற்றுக்கொண்ட விசுவாசம் அவரை வாழ வைத்தது. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், பவுலடியார் 2வது நற்செய்தி பயணத்தில் தீமோத்தேயுவை கண்டபோது தீமோத்தேயு கிறிஸ்துவுக்கு சீஷனாய் மாறியிருந்தார். அவர் சகோதரரால் நற்சாட்சி பெற்றவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட தீமோத்தேயுவை பவுலடியார் தன்னுடைய ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினார். அவருக்கு விசுவாசம் இருந்தது, ஆனால் விருத்த சேதனம் இல்லை. எனவே விருத்த சேதனம் செய்து தன்னுடன் அவர் ஊழியத்திற்கு அழைத்து சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 14வது வசனத்தில் தெசலோனிக்கே பட்டணத்தில் விசுவாசியாத யூதர்கள் கலகம் பண்ணினார்கள். அவ்வாறு கலகம் பண்ணின வேளையில் பவுலடியாரை கப்பல் ஏற்றி அனுப்பிவிட்டு சீலாவும் தீமோத்தேயுவும் அந்த கலகம் நிறைந்த இடத்தில் கூட நின்று தங்கியிருந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்தார்கள். தீமோத்தேயுக்குள்ளே இருந்த விசுவாசம் பல பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு அவருக்கு தைரியத்தை தந்தது என்று நாம் பார்க்க முடிகிறது. அதே போல் 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் அந்த தெசலோனிக்கே பட்டணத்தை குறித்து விசாரிப்பதற்காக மறுபடியுமாக தீமோத்தேயுவை பவுலடியார் அனுப்புகிறார். அந்த பணியையும் கூட
தீமோத்தேயு தனியாக நின்று மிகவும் சிறப்பாக செய்தார். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் கொரிந்து பட்டணத்தில் பல பிரச்சனைகள் இருந்த போதிலும் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக பவுலடியார் தீமோத்தேயுவை தான் அனுப்புகிறார். மட்டுமல்ல பிரியமானவர்களே, ரோமர் 16வது அதிகாரம் 21வது வசனத்தில் பவுலடியார் தீமோத்தேயுவை குறித்து உடன் வேலையாள் என்று கூறுகிறார். 1 தீமோத்தேயு 1:2 விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு என்று கூறுகிறார். 1 தீமோத்தேயு 1:18 என் குமாரனாகிய தீமோத்தேயு என்று பவுலடியார் தீமோத்தேயுவை அழைக்கும் அளவிற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழிய வாழ்வில் தீமோத்தேயு உயர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். தன்னுடைய இறுதி நாட்கள் வரையிலும் கர்த்தருக்காக உண்மையுடன் விசுவாசத்துடன் ஊழியம் செய்த தீமோத்தேயு துருக்கியிலுள்ள எபேசு சபையில் பேராயராக உயர்ந்தார். எபேசு சபையில் தியானாள் அல்லது டயானா என்ற விக்கிரக வணக்கம் அந்த காலத்தில் மேலோங்கி காணப்பட்டது. இதனை எதிர்த்து தீமோத்தேயு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். பலவிதமான போராட்டங்களுக்கு பிறகு ஒரு நாள் இவ்வாறு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த வேளையில் அந்த எபேசு சபை மக்கள் அவரை கல்லாலும் கம்பாலும் அடித்து கொலை செய்தனர். கிறிஸ்துவுக்காக அவர் இரத்த சாட்சியாக மரித்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தீமோத்தேயுக்குள்ளாக இருந்த விசுவாசம் அவரை கிறிஸ்துவுக்காக வாழ வைத்தது. ரோமர் 5வது அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், விசுவாசம் நம்மை நீதிமான்களாக வாழ வைக்கும், விசுவாசம் நம்மை சமாதானம் உள்ளவர்களாக வாழ வைக்கும். எபிரேயர் 10வது அதிகாரம் 39வது வசனம் கூறுகிறது, நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு ஈடேறி நித்திய ஜீவனை நாம் அடைவதற்காக நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 33வது வசனம் கூறுகிறது, விசுவாசிக்கும் போது நாம் ராஜ்யங்களை ஜெயிக்க முடியும், நீதியை நடப்பிக்க முடியும், வாக்குத்தத்தங்களை பெற முடியும், சிங்கங்களின் வாய்களை கட்ட முடியும் என்று நாம் பார்க்கிறோம். விசுவாசம் தோல்வியில் நம்மை துவண்டு விடாது காக்கும், வேதனையில் நம்மை விழாமல் நிறுத்தும், சோதனையில் நம்மை சாதிக்க வைக்கும். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய காலங்களில் விசுவாச துரோகம் புயல் போல் வருகிறது. ஆனால் நம்முடைய விசுவாசம் வாழுகின்ற விசுவாசமாக மாறட்டும். நம்முடைய விசுவாசம் வளருகின்ற விசுவாசமாய் நம்முடைய தலைமுறைகளுக்கு கடத்தப்படட்டும். இந்த விசுவாசத்தில் விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 79வது பாடலை பாடுவோம். இயேசுவே உம்மை சிந்தித்தால் என் உள்ளம் கனியும். ஞான பாடல் 79. God.
ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பங்களை கட்டி எழுப்பும்படி பெண்களை கர்த்தர் விசேஷித்த வண்ணமாய் தெரிந்து கொண்டீரே. ஆண்டவர் தாமே திருச்சபையிலும் தேசத்திலும் இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் தம்முடைய திருக்கரத்தினால் பயன்படுத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருச்சபையினுடைய நல வாழ்வோடு இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்தும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நின்று சாட்சி பகர கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். தங்களுடைய நற்பண்புகளாலே ஒவ்வொருவரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பேரன்பை தந்து நடத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற தாழ்வின்றி ஒருவரை ஒருவர் நேசித்து அன்பு பாராட்டி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை ஒவ்வொரு நாளும் பறைசாற்ற கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் விதைக்கப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தைகள் நூறத்தனையாக உள்ளங்களிலே வாழ்க்கையிலே பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்ட உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமறையினுடைய விசுவாச பெண்களைப் போல நாங்களும் விசுவாச அடிச்சுவட்டிலே முன்னோக்கி செல்ல, பரிசுத்த வாழ்விற்கென்று எங்களை அர்ப்பணித்து வாழ கர்த்தர் தயவு பாராட்ட ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மன மகிழ்ச்சியினால் நிரப்பியருள நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்தினுடைய நவீனமான தொழில்நுட்பங்கள், ஊடகங்கள் ஒவ்வொன்றிலும் தம்முடைய பிள்ளைகள் கருத்தாய் காணப்பட எந்த காரியங்களும் தங்களை அடிமைப்படுத்தி கொள்ள விடாதபடிக்கு தற்காத்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் ஞானமுள்ள இருதயத்தை தந்து கர்த்தர் காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேசத்தை கர்த்தர் நினைந்தருளும். தந்திருக்கிற தலைவர்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் ஒவ்வொருவரும் நீதியாய் நேர்மையாய் தங்களுடைய நல்ல பணிவிடை நிறைவேற்ற கர்த்தர் தம்முடைய கிருபைகளை தந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக நாடுகளிலும் அமைதலையும் சமாதானத்தையும் அருளி செய்வீராக. அப்படியே கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் இயற்கையினுடைய பேரழிவுகளுக்கு எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ள உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தவ காலங்களிலும் ஆண்டவரோடு நெருங்கி சேர தேவ அன்பிலே நிறைந்திருக்கத்தக்கதாக திருச்சபையினுடைய மக்களை ஏவி எழுப்பியருள உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போனவர்கள் மறுபடியுமாய் ஆண்டவருடைய அன்பிற்கு நேராய் திரும்பி வர கல்வாரி அன்பிற்கு தங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்யும். பாவ வாழ்க்கையிலிருந்து, உலகத்தினுடைய பிடிகளிலிருந்து, சத்துனுடைய கட்டுகளிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களிலே ஒரு தெய்வீக விடுதலை கண்டு கொள்ள கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள், மரண படுக்கையில் போராடி கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயிர்ப்பித்து பலப்படுத்த சாட்சியாக நிறுத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கண்ணீர் கவலைகளின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளும். நீர் ஆறுதல் படுத்துகிற தேவன், நீரே சமாதானத்தை அருளி செய்கிற தேவன். ஒவ்வொருடைய உள்ளத்தினுடைய துக்கங்களையும் கர்த்தர் மாற்றி தேர்தலை தந்து நடத்தும். உழைக்கிறவர்கள், பிரயாசப்படுகிறவர்கள், தூர இடங்களிலும் வெளிநாடுகளிலும் தங்கி வேலைகளை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவான கிருபை தாங்கி இருக்கட்டும். தொடர்ந்தும் கர்த்தருடைய கரம் நன்மையாய் நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள், தேர்வு எழுத ஆயத்தமாய் கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளையும் கர்த்தர் நினைந்தருளும். இந்த கல்வி ஆண்டிலும் முதல் தரமான நிலைமையிலே தேர்ச்சி பெற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், கை குழந்தைகளோடு கர்த்தருடைய கிருபை உள்ள கரம் தாங்கி இருக்கட்டும். ஆசீர்வதி. திருமண வாழ்விற்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நினைந்தருளும். காரியங்களை கைக்கூடி வர பண்ணும். குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்க்கிற தம்முடைய பிள்ளைகளையும் நினைந்தருளி ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய இரக்கமுள்ள கரத்திற்குள் எங்களை ஒரு விசை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். இயேசுவினுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீட்பரே, என் நேரத்து
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.